ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவு அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பியன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருனாலையும் அறியப்படுற ஒரு ஸ்கீமை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ இந்த ஸ்கீம்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ சாம்பியன் ஸ்கீம் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு தான் பேரு. ஸோ ஏஏபிசிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 2023 தொடங்குறாங்க, ஏப்ரல் 1. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்பிரனர் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஸோ இது கூடவே இதனுடைய கோலா என்ன சொல்றாங்க அப்படின்னா நிலையான வளர்ச்சி இலக்கான 10வது இலக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்றதுதான் எஸ்டிஜி கோலுடைய 10வது கோல்ல 10.2 அப்படின்றது 2030 வயது, பாலினம், திறன் குறைபாடு, இனத்தோற்றம், மதம் மற்றும் பொருளாதாரம் அல்லது பிற அடையாளங்களை கொண்டு வேறுபடுத்தாமல் அனைவரையும் சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் அதிகாரம் அளித்தல் என்பதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. ஸோ அப்ப எஸ்டிஜி 10.2 நிவர்த்தி பண்றதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னு பார்த்தோம்னா பாலிசி நோட்ல. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது 2023 தொடங்குறாங்க. ஸோ இப்போவும் இந்த ஸ்கீம் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிள் ஏஜ் லிமிட். ஸோ ஒருத்தர் இதுல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்த தொழில் முனைவோருக்கு எவ்வளவு ஏஜ் லிமிட் இருக்கணும் அப்படின்னா மேக்சிமம் 55, அதிகபட்சம் 55 ஆண்டுகள் இருக்கணும். மினிமம் அப்படின்றது இல்லை, மேக்சிமம் 55 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மினிமம் அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயசு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 18ல இருந்து 55 வயசுக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னா அது தேவையில்லை, கல்வி தகுதி எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் யாரை டார்கெட் குரூப்பா வச்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா பயனாளிகள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்சி அண்ட் எஸ்டிஸ், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்கள், அவங்க மட்டும்தான். ஸோ இதுல புதுசா தொழில் முனைவோரும் புதுசா தொழில் தொடங்குறவங்களாவும் இருக்கலாம், ஏற்கனவே இருக்கிற தொழில் முனைவோராகவும் இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேருக்குமே இந்த ரோல்ஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிள் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இதுக்கு எந்தெந்த துறைக்கெல்லாம் இது பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி துறைக்கும் பொருந்தும், சேவை துறைக்கும் பொருந்தும், வர்த்தகம் சார்ந்த தொழில்களுக்கும் இது பொருந்தும். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட், எவ்வளவு வரைக்கும் காஸ்ட் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு உச்ச வரம்புலாம் எதுவும் கிடையாது, நோ சீலிங் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ப்ராஜெக்ட் காஸ்டுடைய மதிப்பு. ஸோ இதுல எவ்வளவு ப்ராஜெக்ட் காஸ்ட்னாலும் இருக்கலாம். ஸோ இதுல சப்சிடி மானியமா எவ்வளவு தருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 35 விழுக்காடு மூலதன மானியம். ஸோ இப்போ நீங்க இனிஷியலா ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்றீங்க அப்படின்னா அதுல 35% மூலதன மானியம் கண்டிப்பா இவங்க கொடுப்பாங்க. ஸோ அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 100 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி நோட்ல கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே 1.5 crore வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதான் ஆக்சுவல் டேட்டா. ஸோ வெப்சைட்ல எல்லாம் இதுதான் இருக்கு. ஸோ அப்ப 1.5 கோடி வரைக்கும் அதிகபட்சம் மூலதன மானியம் கொடுக்கலாம், சரிங்களா? இல்லைன்னா 35% ப்ராஜெக்ட் காஸ்ட் உடைய 35% இல்ல 1.5 கோடியோ, இது ரெண்டுத்துக்குள்ள கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம 6 விழுக்காடு வட்டி மானியம் இருக்கு. ஸோ இது இல்லாம வட்டியில 6 விழுக்காடு மானியம் தராங்க, சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷம் பட்ஜெட்ல எவ்வளவு அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 170 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுக்கு மட்டும், சரிங்களா? ஸோ இது யாரை ப்ரிஃபர்டா பாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி எஸ்சி அண்ட் எஸ்டி தொழில் முனைவோர் மட்டும்தான். ஸோ மற்றவங்க இதுல விண்ணப்பிக்க முடியாது. ஸோ இந்த ஸ்கீம் கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஸ்கீம்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த ஸ்கீம்ஸ் என்னென்ன பார்க்கணும், இல்ல என்ன டாபிக்ஸ் ரொம்ப டஃப்பா இருக்கோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.